கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், 2 கம்யூனிஸ்ட், மதிமுக, 2 கருத்துக்களையும் மனிதநேய மக்கள் கட்சி வரவேற்கின்றது, வழிபடுகின்றது என்பதை கூறி நம்ம போராடுவோம். தளபதி ஐயா மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருவதற்கு தமிழச்சி ஐயா அம்மா வந்திருக்கிறீங்க சொல்லி தீர்மானமும் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ண வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். தமிழ் மொழியின் வளத்தை சிதைக்க நினைக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை, உரிமையை மறுத்து நிதிகளை தருவதை நிறுத்துகிறது. நிதியை தருவதற்கு மறுப்பதனுடைய வரிசையில் இன்றைக்கு கீழடி ஆய்வுக்கு உரிய அந்த நிதியையும் தரமாட்டோம் என்று மறுக்கிறது. ஆக ஒட்டுமொத்தமாக தமிழகத்தையே எல்லா துறைகளிலும் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாக இருக்கிற காரணத்தினாலேதான் நாம் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இதிலே மதம் இல்லை, ஜாதி இல்லை, சமயம் இல்லை, இன்னும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியிலே கூட ஆச்சரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே நலன், தமிழ் மொழியினுடைய ஒரே நன்னோக்கு பார்வை, தமிழர் நாகரிகத்தை, வரலாற்று சிறப்பை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வின் முடிவை மறைக்க முயல்வதா ஒன்றிய அரசின் அடாவடியை கண்டித்து ஏற்கனவே எல்லா அரசியல் கட்சிகளும் தனித்தனியாக அறிக்கைகளை வெளியிட்டிருந்த போதும் அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற முறையில் திராவிட கழகத்தின் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்து இங்கே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய நமது அனைவருடைய மதிப்பிற்குரிய தலைவர் தோழர் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தினுடைய இன்றைக்கு மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் அவர்களே, அனைவரையும் வரவேற்புரையாற்றியதோடு இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை சுருக்கமாக எடுத்துக்கூறிய கவிஞர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அனைத்து தோழமை அமைப்புகளினுடைய மதிப்புமிகு தலைவர்களே, கடுமையான வெயிலையும் பொருட்படுத்தாது திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து எல்லோரும் பல்வேறு கருத்துக்களை சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள், பின்னரும் பேச இருக்கிறார்கள். இடையிலேயே நம்முடைய ஆசிரியர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் 2 தீர்மானங்கள் இங்கே முன்மொழியப்பட்டு அந்த 2 தீர்மானங்களையும் நம் அனைவரின் சார்பாக எழுந்திரன்று கரவொலி எழுப்பி வரவேற்று நம்முடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். இதான் அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கம் செயல்பட வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினதுனால, இந்த தீர்மானம் போட்டதுனால அது செயல்படுமா படாதா அது வேறு விஷயம். ஆனால் உண்மையான ஒரு அரசாங்கமாக இருக்குமேயானால், ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கையுடைய அரசாங்கமாக இருக்குமேயானால் இதை செவிமடுத்து கேட்க வேண்டும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, கனகராஜ் ரொம்ப சுருக்கமாக சொன்னார், ஆழமான கருத்துக்களை சொன்னார். சுருக்கமாக பேசினாலும் மிக ஆழமான கருத்துக்களை சொன்னார். ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளு அப்படிங்கிறதுக்கு ஒரு போராட்டமா? பொய்யை ஒப்புக்கொள்ளுங்கிறதுக்கு வேணால் போராட்டம் நடத்தலாம். ஏன்னா பொய்யை ஒப்புக்கொள்ளவே முடியாது. ஆனால் உண்மையை ஒப்புக்கொள்ளு என்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய, இந்த கடுமையான வெயில் இருந்து போராட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். டெல்லியிலிருந்து வந்த ஒரு அமைச்சர் நல்ல குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டு போய்விட்டார். அவர் வெயில் நின்று அவரு சொல்லலை, ஒரு அறைக்குள் இருந்து கொண்டு குளிர்சாதனம் பொருத்தப்பட்ட அறையில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சொன்னார். இது மேலும் ஆய்வு பண்ணணும், அதுக்கு பிறகுதான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டார்.
நோக்கம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏற்க மாட்டார்கள். எல்லாம் அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இதை கண்டு எரிச்சல் அடைகிறார்கள். இந்த ஆய்வை கண்டு பொறுத்து கொள்ள முடியவில்லை. 2200 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழருடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துவதுதான் இந்த அறிக்கை, வேற ஒன்றும் கிடையாது. இந்த அறிக்கை திருமாவளவன் சொன்னார், தமிழர்களும் இந்தியர்கள் தானே, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களும் இந்தியர்கள் தான். இங்கே ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஆய்வில் தமிழர்களுடைய வாழ்க்கை கடந்த 2200 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரபூர்வமான ஒரு அறிக்கை தயார் செய்யப்படுகிறது. ஆய்வு செய்து ஏறத்தாழ ஒரு 10-12 ஆண்டு காலமாக கட்டம் கட்டமாக ஆய்வு செய்து, அந்த ஆய்வின் அடிப்படையில் அந்த ஆய்வு செய்தவர் தானே அறிக்கை கொடுக்கணும். யார் அறிக்கை ஆய்வு செய்கிறாரோ அவர் தான் அறிக்கை கொடுக்கணும். ஆனால் அந்த அறிக்கையை அவர் கொடுக்கக்கூடாது என்று ஒன்றிய அரசாங்கம் தடை விதித்தது. அவர் நீதிமன்றத்தை நாடி போராடி நீதிமன்றம் யார் ஆய்வு செய்தாரோ அவர்தான் அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்த பிறகு அவர் அறிக்கை கொடுக்கிறார். இப்போ அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது, அது மீண்டும் ஆய்வு செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்வதற்கு பிறகுதான் இதெல்லாம் போகிற போக்கில் ஏற்க முடியாது, ஏற்க இயலாது என்று ஒன்றிய அரசாங்கம் சொல்லுகிறது. ஒரு முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முடியாதுன்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. அவங்க பூசணிக்காய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்க சாப்பிட்றதுல நமக்கு ஆட்சேபம் இல்லை, அது வேறு, நல்லா சாப்பிடட்டும். பூசணிக்காய் அவாள் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இவன் நம்மால் போய் லாரிக்கு முன்னால் போட்டு உடச்சிட்டு போயிடுவான், சாப்பிட மாட்டான், அதனுடைய அருமை தெரியாது. அவள் நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டா. ஆனால் சோத்தில் மறைக்க முயற்சி பண்ணி அது முடியுமா? அது முடியாது, அது இயலாது. ஒரு விஞ்ஞானத்தை ஏற்காத, ஒரு ஆய்வை ஏற்காத, அறிவியலை ஏற்காத ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஒரு பத்தாம்பசலித்தனமான அமைப்பு, பழைய பிற்போக்குத்தனமான கொள்கைகளை கொண்ட அமைப்பு. அதனுடைய அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய அரசியல் பிரிவு இது. இவன் சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய அமைப்பு அல்ல. சொந்தமாக அவன் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அந்த கட்சிக்கு தலைவரை சொந்தமாக தேர்ந்தெடுக்க முடியாது, பிரதமரை சொந்தமாக தேர்ந்தெடுக்க முடியாது. அனைத்து முடிவுகளையும் மேற்கொள்கிற அமைப்பு ஆர்எஸ்எஸ். மோடி இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பார்னு தெரியாது. அத்வானி இருக்காரப்போ? அத்வானி தானே பெரிய கலகம் பண்ணாரு, பாபர் மசூதி இடிப்பதற்கு தலைமை தாங்கினாரு. அவர் இப்போ எங்கே இருக்காரு? முரளி மனோகர் ஜோஷி எங்கே இருக்காரு? முரளி மனோகர் ஜோஷியினுடைய தோளில் ஏறி கூத்தாடின அந்த அம்மா பெண் சாமியார் ஒருத்தர் இருந்தாங்களே, உமா பாரதி, அவங்கெல்லாம் எங்கன்னா தெரியல. அது மாதிரி மோடியும் ஒரு நாளைக்கு காணாம போயிடுவார், காணாம அடிச்சிடும் ஆர்எஸ்எஸ். இப்பொழுது ஆர்எஸ்எஸ்க்கு தேவை மோடி, அவ்வளவுதான். பின்னாடி இவரும் காணாமல் போய்விடார், இன்னொருத்தர் யாராவது ஒரு ஆள் வருவார், அது வேறு விஷயம். அதனை எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், எல்லாவற்றையும் முடிவெடுப்பது ஆர்எஸ்எஸ் தான், பிஜேபி அல்ல. ஆர்எஸ்எஸ் சொல்வதை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு, அரசியல் பிரிவாக செயல்படக்கூடிய அமைப்பு தான் பாரதிய ஜனதா கட்சி. அந்த அடிப்படையில் இந்த நம்முடைய கீழடியில் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஆய்வு இன்னும் நிறைய மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பது குறித்து இங்கே திரும்ப சொன்னார். அந்த ஆய்வு அறிக்கையை நாங்கள் ஏற்க முடியாது என்று நிராகரிப்பது என்பது ஒட்டுமொத்தமாக நம் அனைவரையும் நிராகரிப்பது. நம்முடைய நாகரிகத்தை, நம்முடைய பண்பாட்டை அந்த ஆய்வின் மூலமாக வெளிப்படுவது என்ன? ஒரு நாகரிகம் மட்டுமல்ல, மதச்சார்பின்மை கொள்கையும் அது வெளிப்படுத்துகிறது. நாங்கள் எந்த மதத்திற்கும் அடிமை அல்ல என்பதையும் அது வெளிப்படுத்துகிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் இரும்பை பயன்படுத்துகிறோம். அரசு முத்திரை அன்றைக்கு இருந்திருக்கிறது, இன்றைக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல் அன்றைக்கும் இருந்திருக்கிறது. இதனை எதையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்வது எந்த அளவுக்கு சரி என்று தெரியவில்லை. நம்முடைய ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஆய்வு தொடர வேண்டும். ஒரு கருத்தை திருமாவளவன் சொன்னார், அது ஆசிரியரும் இங்கே வழிமொழிந்திருக்கிறார்கள். அவர் சொன்னார் 40 கோடி ரூபாய் இதற்கு செலவாகும், மேலும் தொடர்ச்சியாக. ஏன்னா அவங்க நிதி கொடுக்க மாட்டாங்க, ஏற்கனவே நிதி கொடுக்காம மறுத்து பல பிரச்சனைகள் இருக்கு. இப்பொழுது அடுத்தடுத்த இடங்களில் ஆய்வை மேற்கொள்வதற்கு நிதி நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். எப்படி கல்விக்கு நிதியை மறுக்கிறார்களோ அதே போல் இதையும் மறுப்பார்கள்.
எப்படி அவர்களை எதிர்பார்க்காமல் தமிழ்நாடு அரசாங்கம் கல்வி செலவை ஏற்று இன்றைக்கு செயல்படுத்துகிறதோ அதை போல இந்த ஆய்விற்கு தமிழ்நாடு அரசாங்கம் 40 கோடி ரூபாயை நிதி ஒதுக்க வேண்டும் என்று திருமாவளவன் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். நம்முடைய ஆசிரியர் அவர்கள் அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு என்கிற பொறுப்போடு முதலமைச்சர் நாளைக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கட்டும். இந்த ஆய்வை மேற்கொள்ள நிதி தேவைப்படுகிறது, தமிழ்நாட்டு மக்களே நிதி தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுக்கட்டும். நாங்கள் ஏற்று நிதி வசூல் செய்து தருகிறோம் என்று இங்கு ஆசிரியர் அவர்கள் குறிப்பிட்டார். நான் உண்மையிலேயே அதை நான் வழிமொழிகிறேன். அப்படி ஒரு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தால் இங்கே இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேருமாக சேர்ந்து உண்டியல் எடுத்துக்கொண்டு, எங்களுக்கு ரொம்ப பழக்கமானது அது, கனகராஜுக்கு பழக்கமான அந்த உண்டியல் எடுத்துக்கொண்டு இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் உண்டியல் குசிக்கு 40 கோடி இல்ல 100 கோடி நாங்கள் வசூல் செய்து தருகிறோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தருவார்கள். ஒன்றிய அமைச்சர் இங்க அதை ஆட்சேபனை பண்ணிட்டு போறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் டெல்லியிலேருந்து வர்றது ஆட்சேபிக்கிறாரு, புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தமிழிசை சொல்லுவதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணாமலை சொல்வதைத்தான் புரிந்து கொள்ள முடியவில்லை. எடப்பாடி மௌனம் சாதிப்பதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படி எதிராக நீங்க பேசுறீங்க, மௌனமாயா இருக்கிறீங்க? உங்க வீட்லயும் உண்டியலை கொடுக்குவோம், உங்க வீட்லயே இதுக்கு காசு கொடுங்க, நீங்க தமிழனா இல்லையான்னு அப்ப பார்த்துக்கலாம். ஆகவே நாம் கனகராஜ் அவர்கள் குறிப்பிட்டதை போல நமது பண்பாட்டை உறுதிப்படுத்துவதற்கு, நமது நாகரிகத்தை உறுதிப்படுத்துவதற்கு, நமது ஆய்வறிக்கை உறுதிப்படுத்துவதற்கு நாம் ஒன்றுபட்டு கரம் கோர்த்து போராடுகிறோம். மேலும் மேலும் நம்முடைய போராட்டம் தீவிரமடையும். தீவிரமாக போராடுவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வின் முடிவை மறைக்க முயலும் மத்திய அரசின், ஒன்றிய அரசின் கண்டித்து நடைபெறுகிற மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர், தமிழக தலைவர் ஐயா அவர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற கவிஞர் அவர்களே, எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துரைகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற நமது தோழமை கட்சியின் தலைவர்களே, பெருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்கள் நீண்ட நேரம் இங்கே இருக்க வேண்டாம் என்பது என்னுடைய விருப்பம். அவரே இன்றைக்கு தலைமை தாங்கி இதை நடத்துவது தமிழர் நெஞ்சமெல்லாம் பூரித்து போகிற நிகழ்ச்சி. அவருடைய வயதையும் பொருட்படுத்தாமல் தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு எழுச்சிக்காக அவர் தொடர்ந்து தன்னை அர்ப்பணித்து வருகிற ஒரு வரலாற்று தலைவர். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவது மிக மிக அவசியமானது, கட்டாயமானது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். தலைவர் ஐயா அவர்கள் கடந்த 90 ஆண்டுகளுக்கு மேலாக தன் வாழ்நாள் முழுதெல்லாம் தமிழ் மொழிக்கும் தமிழர் நாகரிகத்திற்கும் பண்பாட்டுக்கும் எப்பொழுதெல்லாம் இடையூறு வருகிறதோ அப்போதெல்லாம் நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தலைவர் தந்தை பெரியார் வழியில் தொடர்ந்து அயராமல் பாடுபட்டு தமிழ் இன மேன்மைக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல், அதற்காக ஆசைப்படாமல், அரசியலுக்கு அப்பாற்பட்டு நின்று தந்தை பெரியார் எதை விரும்பினாரோ அதை தொடர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற வரலாக திறகிறவர் நம்முடைய ஐயா அவர்கள் என்பதில்
நமக்கெல்லாம் பெருமை. இங்கே பல நேரங்களிலே பல நண்பர்கள் குறிப்பிட்டார்கள், தாய் கழகத்தின் வழியில் என்று குறிப்பிட்டார்கள். நான் தந்தை கழகத்தின் வழியில் வந்திருக்கிறேன் என்பதிலே எனக்கு மகிழ்ச்சி. அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் விளங்கி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர். தன்னுடைய கொள்கைக்காக காங்கிரஸையும் துறந்து திராவிட இயக்கத்தை தொடங்கியவர் என்பதை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதற்குத்தான் சொன்னேன், அவர் பெயர் தந்தை பெரியார், அவர் எங்களுக்கு தந்தை, எங்கள் கட்சிக்கு தந்தை. ஆகவே அவர் வழியில் நாங்களும் நிற்கிறோம் என்பதற்கு தான் இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே ஐயா அவர்கள் அழைத்தவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை நண்பர் செல்வப்பெருந்தவர்கள் என்னை அழைத்தார்கள். ஐயா இன்றைக்கு அழைத்திருக்கிறார், நான் தமிழ்நாடு அரசு பொறுப்பாக பொதுக்கழக்குழு தலைவர் என்ற முறையில் இன்றைக்கு திருவள்ளூரில் இருக்க வேண்டும், அதற்காக நீங்கள் சென்று இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு பணித்தார்கள். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஐயா அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் எந்த வழியில் இதை நடத்த வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அங்கெல்லாம் நாங்களும் உங்களோடு இருப்போம். இந்த நல் இயக்கம் மேன்மைறுவதற்கும் வெற்றியடைவதற்கும் நாங்கள் உங்களுக்கு துணையாக இருப்போம் என்பதை அன்போடு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசை பொறுத்தவரையில் அது தமிழர் விரோத அரசு, மக்கள் விரோத அரசு என்பதை நாம் தொடர்ந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆட்சியிலே இருக்கிற நம்முடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து கொடுத்து வரும் தொந்தரவுகளை, தடைகளை நாம் அறிவோம். மத்திய அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசால் ஏவப்படுகிற ஏவலாளி இங்கே ஒருத்தர் இருக்கிறார், ஆளுநர் என்ற பெயரில். அவரும் தன் பங்குக்கு இங்கே காரியமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் பல இடங்களிலே சொல்வது உண்டு, பாஜக கட்சி தலைவர் பேசுவது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு அரசியல் கட்சி என்ற முறையில். ஆனால் ஆளுநர் என்ற முறையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு இரண்டாவது பாஜக தலைவராக இங்கே செயல்படுவதை நாம் அனுமதிக்க முடியாது. ஆளுநருக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது என்பதை பல நேரம் வலியுறுத்துகிறோம். மத்திய அரசை பொறுத்தவரையில் யாரெல்லாம் அவர்களுக்கு இணக்கமாக இல்லையோ, யாரெல்லாம் பிஜேபிக்கு துதிபாடவில்லையோ அவர்களை எல்லாம் எதிர்ப்பது என்று ஒரு கொள்கை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகம் உள்பட பாஜக அல்லாத மாநிலங்கள் ஆளுகிற அரசுகளுக்கு நிறைய தொல்லைகளை கொடுத்து அந்த ஆட்சிகளை கலைப்பது, மாற்றுவது, தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குவது, ஆட்சேபம் என்று ஒரு தவறான பண்பாட்டை கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு மத்தியிலே மாநிலங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஏதுவாக தமிழகம் அமையவில்லை என்பதால் தான் இப்போ கீழடியிலும் அவர்கள் கை வைக்க பார்க்கிறார்கள். இங்கே மிகச்சிறந்த முறையில் கீழடி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான ஆதாரங்களை எல்லாம் மிக தெளிவாக நம்முடைய அதிகாரிகள், குறிப்பாக நண்பர் ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் மிக தெளிவாக அறிவித்தும் அதை நிறைவேற்ற மறுக்கிறார்கள் என்பதற்கு காரணம், கீழடி நாகரிகம் பிஜேபி நாகரிகத்துக்கு ஏற்றது இல்லை. கீழடி நாகரிகம், அதன் வழியில் வந்த தொன்மையான தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இவைகள் பிஜேபி நாகரிகத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் உண்பான இல்லை. ஆகவேதான் இதை மறைப்பதற்கு, மாற்றுவதற்கு அவர்கள் எடுக்கிற ஒரு முயற்சி தான் இதற்கு தடை. இதற்கு மாற்றாக அதோட அமைச்சரே வந்து சொல்லுகிறார், இங்கே வந்து சொல்லுகிறார், பிஜேபி அலுவலகத்துக்கு போய் சொல்லுகிறார், இந்த ஆய்வறிக்கையில் அதிகாரபூர்வமான விஞ்ஞானபூர்வமான அறிக்கை மாற்றப்பட வேண்டும், அதை மாற்றிக் கொடுங்க என்று சொல்லுகிறோம் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. பிஜேபி அதை நம்புவதே இல்லை. ஆனால் இங்கே ஒரு தவறான பண்பை விதைத்து அதன் மூலம் ஆதாயம் தேட முயற்சிக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் ராமகிருஷ்ணன் சொல்லியிருப்பார்கள்,
நாங்கள் சொல்வது போல அறிக்கை எழுதி கொடுத்தால் அதை அங்கீகரிக்கிறோம் சொல்லியிருப்பார்கள். அதற்கு ராமகிருஷ்ணன் ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்காக ராமகிருஷ்ணனுக்கு நாம் பாராட்டு தெரிவித்து வைக்க வேண்டும். நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மிக தெளிவாக நாங்கள் கொடுத்திருக்கிற வரலாற்று தெளிவான எழுத்தும் அதனுடைய திருவுகளும் உடைமைகளும் அத்தனையும் அறிவியல் பூர்வமானது. அந்த அறிவியல் பூர்வமாக கொடுத்திருக்கிறோம். அதனால் திருத்தி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன காரணத்திற்காக, அந்த ஒரே காரணத்துக்காக நீங்க இருக்க வேண்டாம், டெல்லிக்கு போ, நோய்டாக்கு போன்னு அனுப்பியிருக்காங்க. இதுதான் நிலைமை. நம்மை பொறுத்தவரையில் தமிழர்களை, தமிழ் நாகரிகத்தை, பண்பாட்டை சிதைப்பவர்களை ஒருபோதும் அங்கீகரிக்க மாட்டோம், அதற்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் என்பதை தெளிவாக தலைவர் ஐயா இன்றைக்கு மிக அன்பாகவும் தெளிவாகவும் இங்கே சொல்லியிருக்கிறார். அந்த தீர்மானம் அதை தெளிவாக்கி இருக்கிறது. எங்களுடைய பண்பாட்டும் நாகரிகத்திலும் கை வைக்க யார் வந்தாலும் அந்த கைகளை உடைப்போம், தடைகளை உடைப்போம். தமிழர் நாகரிகத்தின் வழியில் நாங்கள் எப்பொழுதும் தடம் மாற மாட்டோம் என்பதிலே தெளிவாக இருக்கிற ஐயாவுகளும் காங்கிரஸ் தொடர்ந்து கைகோர்க்கும். தொடர்ந்து கை கோர்த்து உங்களோடு வரும் என்பது மட்டும் சொல்லவில்லை, இன்னொன்றையும் சொல்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டால் அந்த அறிக்கையின் வழியாக மத்திய அரசை நம்பாமல் தமிழ்நாட்டு மக்களே பணம் கொடுப்பார்கள் என்று சொன்னீர்கள். அதற்கு முதற்கட்டமாக தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அடையாளமாக 1 லட்சம் ரூபாய் நிதியை இப்பொழுதே வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அதை ஐயா இடத்திலே கொடுக்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் வந்த நம்முடைய முதல்வர் தமிழுக்கும் மொழிக்கும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் ஒருபோதும் எதிராக இருக்க மாட்டார். தமிழ்நாட்டு முதல்வர் இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மையான முதல்வர் பெயர் எடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதிலே 9.65% இந்தியாவிலே முன்மாதிரி இருக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு முதல் மாநிலம் என்று நிலையை உயர்த்திய 4 ஆண்டு உயர்த்திய முதல்வர் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். சமூக பொருளாதார மாற்றங்களை தமிழ்நாடு கண்டுகொண்டிருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இந்த இந்தியா கூட்டணி தலைவராக இருக்கிற தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மு க ஸ்டாலின் தலைமையிலே மீண்டும் 26 இந்த ஆட்சி வரும், அதற்கு சந்தேகமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பிஜேபி அரசு இதை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்தும் ஒரு ஆட்சி மத்தியிலே தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான ஆட்சிதான் வரும். அந்த அடிப்படையிலே இந்த பிஜேபி பூச்சாண்டிகளுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை. இங்கே எழுதிய தீர்மானத்தின் அடிப்படையிலே நம்முடைய முதல்வர் தொடர்ந்து ஆட்சி நடத்தட்டும், தொடர்ந்து இந்த முறைகளை வளப்படுத்தட்டும். அதற்கான நிதியை அரசு ஒருவேளை வாய்ப்பில்லை என்றால் தலைவர் ஐயா சொன்னதை போல தமிழ்நாட்டு மக்கள் வாரி கொடுப்பார்கள், அதிலே சந்தேகமில்லை. அந்த அடிப்படையிலே தமிழகம் வாழ்வதற்கு, தமிழர் தொன்மை வாழ்வதற்கு, வரலாறு வாழ்வதற்கு நாம் எல்லாம் ஒன்றிணைவோம். ஐயா அவர்கள் எடுத்த முயற்சிக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் நன்றி தெரிவிக்கிறது. நாங்கள் அத்தனை பேரும் உங்களோடு இருக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிகுந்த எழுச்சியோடு தமிழர்களுடைய தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்தும் கீழடி ஆய்வின் முடிவை மறைக்க முயலுவதா ஒன்றிய அரசின் அடாவடியை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் இது முதல் துவக்கம். ஒரு பொறியாளராக இருக்கக்கூடிய ஒரு பொறியாகத்தான் கிளம்பும். இந்த பொறி புத்திசாலிகளாக இருந்தால் பொறியாக இருக்கும்போதே அதை அணைப்பதுதான் புத்திசாலித்தனம். இளையதாக விழ்வரம் கொள்க என்று ஒரு பழமொழியை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார், திருக்குறள். இப்போ அதிக நேரம் நான் பேச போதில்லை. செய்தியாளர்களும் வெயில்ல நிறைய நேரம் நிற்கிறாங்க, ஊடக நண்பர்கள், அவர்களுக்கு முதல் நன்றி. நீங்கள் தோழர்கள் இருக்காங்க, இதில் ரொம்ப நேரம் இல்லை, என்னுடைய 10 நிமிடம் ஐயா போனால் அதிகமாக இருக்கும், முடிச்சிடுறேன். என்னன்னு சொன்னால், இங்கே அருமையாக எல்லா தமிழ்நாட்டு தலைவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டுடைய முற்போக்கு கட்சிகள், எந்தெந்த அமைப்புகள் கட்சிகள் எல்லாம் தமிழ்நாடு வாழ வேண்டும், தமிழ் மக்கள் வாழ வேண்டும், தமிழ் மக்களுடைய உரிமை, திராவிட சமுதாயத்தினுடைய நன்மைகள், கல்வித்துறையிலே, சமூக நீதித்துறையிலே, சமத்துவத்திலே, பெண்ணடிமை நீக்குவதிலே, அனைவருக்கும் அனைத்தும் கிடைப்பதிலே, எல்லாருக்கும் எல்லாமாக இருப்பதென்ற அக்கறை காட்டுகிறார்களோ அத்தனை கட்சிகளும் அமைப்புகளும் இங்கே இருக்கிறார். இவர்களுக்கு முதற்கண் என்னுடைய தலைதாழ்ந்த நன்றி. ரொம்ப குறுகிய காலத்தில் இங்கே தோழர்கள் எல்லாம் தள்ளிருக்காங்க. இது ஒரு அடையாளம். அவர் நல்ல அழகாக சொன்னார், இது ஒரு அடையாளம்.
நல்ல அழகாக அதிகமானவர் சொல்றார். ஒரு அடையாளத்துக்கு நாம எல்லாரும் ஒன்றுபட்டு நிற்கிறோம், உரிமைக்காக ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த வாய்ப்பு. அடுத்து தோழர்களே, ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டா, எவ்வளவு, அதாவது நம்முடைய அருமை சிபிஎம் தோழர் அவர்கள் கனகராஜ் அவர்கள் அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார், சுருக்கமாக சொன்னார். ஆனால் எத்தனை பேர் அதை ஈர்த்து கொண்டார்கள் என்பது முக்கியம். என்னன்னா, மற்றவர்கள் எல்லா விஷயங்களையும் கண்டனங்கள்லாம் சொன்னாங்க, அதில் அவர் ஒரு கருத்தை சொன்னார், ரொம்ப ஆழமாக நினைத்து வைத்திருந்தாங்க. அதை யூஸ்வலாக ஒரே மாதிரி வழக்கமாக இருக்கிறவர்கள் ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க. அந்த வேலை என்னன்னா, இது வெறும் தமிழ்நாட்டுக்கு உரிய பிரச்சனை மட்டுமல்ல, இது அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற பிரச்சனை. ஏன்னா எந்த மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்க அடிப்படை உரிமை என்பது அடிக்கட்டுமானம், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அதுல 29வது பிரிவு அது ரொம்ப தெளிவாகவே அவரவர்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க உரிமை உண்டு. ஒன்று. இரண்டாவது, அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு ஆய்வு வந்து விட்டது. அதுவும் ஆசையினால் அல்ல, விருப்பத்தினால் அல்ல, திணிப்பினால் அல்ல, ஆய்வினால. அதுதான் மிக முக்கியம். இந்த ஆய்வை யார் செய்ய வேண்டும்? ஆய்வுக்குரிய அறிவாளர்கள் செய்ய வேண்டும். வேறு நீங்களோ நானோ பொது மேடையில் பேசலாம். ஆனா ஆய்வுபடி இப்ப நான் என்னோட நாகரிகம் மூத்ததுன்னு சொல்லிவிட்டு வாயை மூடிக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன ஆதாரம்? மொழி மூத்ததுன்னா என்ன ஆதாரம் என்று ஆய்வாளர்கள் அறிவியல் ரீதியா கேட்டார்கள். அப்படிப்பட்ட அறிவியல் ரீதியா கண்டுபிடித்ததுதான் கீழடி நாகரிகம். இது ஏறத்தாழ எப்ப ஆரம்பிச்சாங்க நல்லா நீங்க நினைத்து பார்க்கணும். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து இங்க எடுத்திருக்கிறோம். இது மற்ற ஒரு செய்தி சில நாட்களுக்கு முன்னால் வந்தது. இதுவரையில ஏதோ ஒத்த கருத்து உள்ளவர்கள் அல்லது இவர்கள்லாம் ஒரு கூட்டணியில் இருக்காங்க அதனால இதை எதிர்க்கிறாங்கிற கருத்து அல்ல. நடுநிலையாளர்கள், பொதுநிலையாளர்கள் அல்கூர்ந்து சிந்திக்கணும். இது மிக முக்கியமாக சில நாட்களுக்கு முன்னாலே வந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தெளிவாகவே இந்த வாய்ப்புகள். என்றைக்கு வந்தது? 13. இன்றைக்கு சாதாரண தெரியும். மிக முக்கியமாக 5 நாட்களுக்கு முன்னால் வந்தது. இன்னைக்கு 18. இந்த இதில் ஒரு பெரிய அரை கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். ஆய்வு கட்டுரை இந்த செய்தியாளர் போய் எழுதியிருக்கிறார்கள். இட் இஸ் கன்ஃபார்ம்டு கீழடி இஸ் as old as the Gangetic Plains. மிகப்பெரிய அளவிற்குன்னு ஆய்வாளர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆய்வு மற்ற எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த ஆய்வை மறுத்து விட்டீர்களானா ஏன் மறுக்கிறாங்க? அது அமைச்சருடைய கருத்து அல்ல. அதே மாதிரி சகோதரர் நம்முடைய தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி அவருடைய எஜமானருடைய கருத்து, இந்த ஆட்சியினுடைய எஜமானர் கருத்து, ஒன்றிய ஆட்சியினுடைய எஜமானர், அதுதான் RSS. RSS-னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, இங்கே நண்பர்கள் சொன்னார்கள், நம்முடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொறுப்பாளர்கள் சொன்னார்கள். அவர் சொன்ன மாதிரி அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், முழுக்க இது RSS-உடைய கருத்தை நிலைநாட்டுகின்ற ஒன்று மறைமுகமா. அது உத்தரவு போடுறாங்க. அது இவ்வளவு ஆரம்பத்திலிருந்து இதுக்கு முட்டுக்கட்டை போட்டு வந்தார்கள். ஆரம்பத்தில் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னால் நண்பர்களே, இது மிக முக்கியமாக 1976 ஆரம்பம். மிக முக்கியமா 76 இணைய வரையில படிப்படியா ஆய்வுகள் வந்திருக்கிறது. கீழடிங்கிறது ஆய்வினுடைய ஒரு பகுதி. அதுதான் மேலே ஏழு லோகம், கீழே ஏழு லோகம். அதை சொல்ல தடாதர பாதகம், அது நம்பிக்கைன்னு சொல்றவன் போய் அறிவியலை பத்தி பேசுறதுக்கு எனக்கு தகுதி உண்டாக கேட்கணும். எந்த 7 லோகம், மேலே 7 லோகம், கீழே 7 லோகம், பூகோளத்தை பற்றி பாரு, எந்த குளோபலியாவது கண்டுபிடிச்சு பாரு. இல்லை நீ வெளியிடுற எங்கேயாவது போய் கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், தடாதரம் அப்படின்னு 14 லோகம் இருக்குன்னு சொன்னவர் அதுதான் எங்கள் வேதம்னு சொல்லிட்டு, அதுக்கு நேர் எதிரானது அறிவியலை கேட்கறதுக்கு உனக்கு முதல் தகுதி உண்டா முதல்ல. அதனால எழுந்து பார்க்கணும். சரி, அறிவியல்னா என்ன? கேள்விகள். அறிவியல்னா என்ன? கேள்விகள், ஆய்வு செய், இதுதான் அறிவியல். கேட்காதே, நம்பாவிட்டால் நரகத்துக்கு போய இது சொல்றது பாருங்க. இவருக்கு பேரு அறிவியலா?
இவருக்கு கேட்க தகுதி உண்டா? நினைத்து பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். நியாயமான கேள்வி இது. இந்த சார்பா அந்த சார்பா என்பது அல்ல. அடுத்த தோழர்களை மிக முக்கியமாக கவனிக்கணும். இந்த வந்திருக்கிற ஒரே ஒரு பகுதியை உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். ஏன்னா உங்களுக்காக அல்ல, இந்த செய்தி உலகம் பூரா போகுது. உலகத்துடைய எல்லா பகுதிகளிலையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், கேட்பார்கள். விரிவாக இந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில who is working on கீழடி? யார் இந்த கீழடிக்காக யாரிடத்துல எல்லாம் வெறும் ராமகிருஷ்ணன் சொன்னதுனால அல்ல, அவரை மட்டும் நீங்க மாத்தினீங்கன்னா போதும், உலகத்தை பூரா நீங்க மாற்ற முடியுமா? அதுக்கு உதாரணம் கேட்டு பாருங்க. அதற்கார் என்னென்ன அறிவியல் கேட்டார, அந்த அறிவியல் கேட்கிற அதிபுத்திசாலியான அமைச்சர் அவர்களுக்கு இந்த கேள்வியும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற RSS பதில் சொல்லட்டும். அதற்கார் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் புனே Diatom study to understand if terracotta pipes were used in potable water or industrial waste. அவர் சொன்ன மாதிரி சொன்னார் பாருங்க, பானை என்னன்னு சொல்லுவார் அப்படின்னு. மிக முக்கியமா அந்த அளவிற்கு புனேவில் முதல்ல ஆராய்ச்சி. புனே RSSக்கு அதுதான் அடித்தளம் போட்ட ஊர். அது மிக முக்கியமா அங்கே பூனாவில் இப்போ புனேன்னு அதுக்கு பேரு. ஃபீல்டு மியூசியம் சிகாகோ அண்ட் IIT காந்தி நகர், குஜராத்லேயே IIT அவங்களே போயிருக்காங்க. அதுதான் வேடிக்கை. IIT இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? நாமளும் முரட்டுத்தனமா நாமளும் திராவிடம்னு மேடையில பேசி விட்டு போடலாம். ஆதாரங்களோடு சான்றோடு, மிக முக்கியமா ஆதாரத்தை வைத்து பேசுகிறதோட ஆதாரம் எங்கன்னு கேட்கலாமா? அது எங்கேயும் ஆதாரத்தோடு சொல்லித்தான் அறிவியல். அது மட்டும் திருத்த அறிவியல் முடிவானதுன்னு சொல்லாதான் அறிவியல். நான் திருந்து அது திருத்து மேல போவோம். நாளைக்கு இன்னொன்னு புதுசா இருந்தா அந்த தியரி தப்புன்னு சொல்லிடுவான். அதுதான் மிக முக்கியம். ஆகவேதான் இந்த வாய்ப்புல சொல்லும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் பைசா, இத்தாலி பைசா நகரத்து சாய்ந்த கோபுரம் அந்த யூனிவர்சிட்டி, அந்த இத்தாலி காந்தி நகர் குஜராத்ல கிளாஸ் அனாலிசிஸ், அங்கதான் கண்ணாடியினுடைய அமைப்பு. 3 அத பிரெஞ்சு இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாண்டிச்சேரி பாரி, அதாவது பிரெஞ்சு கல்வியகம் ஆய்வகம், அதுல இருந்து அவர் அனுப்பி அதுல என்ன ஸ்பெஷலிஸ்ட் சொன்னால் மிக முக்கியமா பாண்டத்துக்கு தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட், இவங்கெல்லாம் தனித்தனி ஆய்வாளர்கள் செராமிக். அதே போல மிக முக்கியமா டெக்கான் காலேஜ் வேலியோ பொட்டானிக்கல் அண்ட் அனிமல் போன்ஸ், அது ஒவ்வொன்றும் கிடைக்கிறதுக்கு தனித்தனி அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பிச்சு இத்தனை ஆண்டுகள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல யூனிவர்சிட்டி, லிவர்பூல் யூனிவர்சிட்டி ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது லண்டன்ல இங்கிலாந்தில் இருக்கிற லிவர்பூல், அங்கே இருக்கிற பல்கலைக்கழகம். அதே போல நண்பர்களே மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ஏன்ஷியன்ட் ஹியூமன் அண்ட் பிளான்ட் DNA, இது ஒன்றுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற, அதுக்குள்ள ஆய்வு மிக முக்கியமானது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் பெங்களூரில் அவருடைய அமைப்பில், அதே போல இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் கல்பாக்கம், இதெல்லாம் அந்தந்த துறையில் லித்திக்கி ஸ்டோன் சேல்ஸ் என்று எக்ஸ்கவேஷன் டைமில் வரிசையாக ஆரம்பிச்சு 1976 ஆரம்பிச்சு 2025 வரையில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இதை விட ஆதாரம் என்ன வேணும்? அறிவியல் மேலும் அதுக்கு எதாவது பதில் ஒழுங்கான பதிலா யார் செய்ய வேண்டியது? அமைச்சரோ அல்லது மற்றவர்களோ நிபுணர்கள் அல்ல. ஆய்வு செய்ய வேண்டியது ராமகிருஷ்ணன் போன்ற அதிகாரிகள் அதுக்குரிய தகுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இப்ப நீங்கள் அவர் கருத்தை தான் சொல்றமே தவிர ஆதாரம் வேண்டும் என்று சொல்லும் போது அதைத்தான் நான் சான்று காட்டுறமே தவிர வேறு ஒன்று நமக்கு சாதகமாக இருக்கிறது என்பது அல்ல. பாதர் ஹீராஸ் அவரை பற்றி சொன்னார்கள். அவர் மிக முக்கியமாக மோகன்தாஸ் ஹரப்பாவில் திராவிட நாகரிகம் என்று சொல்லும் போது நகர நாகரிகமா என்று சொல்லி அதில் வேத கலாச்சாரம், சரஸ்வதி நாகரிகம் இதெல்லாம் சொல்லி இவர்களுக்கு முன்னாலே திராவிட நாகரிகம்னு வந்துடக்கூடாதுங்கிறத ஒரே ஒரு நோக்கம் இதை ஒப்புக்கொள்ளாது. எனவே ஆய்வு நோக்கம் அல்ல, அறிவியல் தேர்ந்த நோக்கம் அல்ல. இது முழுக்க கொள்கை பூர்வமான அவருடைய கொள்கைக்கு, ஆரிய பண்பாட்டு படையெடுப்புக்கு இது ஆபத்து. எனவே ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எதிர்நோக்கி பெரியார் ஏன் பண்ணார்? மிக முக்கியமா
நீ ஒவ்வொன்றா பண்டாடாங்க. இன்னைக்கு கூட முருகன் மாநாடு என்ன, இங்க வந்து முருகன் மாநாடு போடுறவங்களுக்கு ஒரே கேள்வி, எத்தனை கோயில் வடநாட்டிலேயே நீங்க முருகன் கோயில் கட்டியிருக்கீங்க உண்டா? அப்படியே தவறி போயிருந்தாலும் முருகன் கிடையாதுங்க. அங்க ஸ்கந்தன், சுப்பிரமணிய சுவாமி. இதான் எப்ப தமிழ்நாட்டு முருகனுக்கு எப்படி காய் அடிச்சாங்க, எப்படி ஸ்கந்தன் ஆனாரு, எப்படி சுப்பிரமணியம் ஆனாரு, ஒண்ணும் இல்லை. அன்னையில நேற்று கூட ஒரு புத்தகம் ஆதாரபூர்வம் பண்ண சிகரன் செந்தில்நாதன் நம்ம ஆய்வாளர், அவர் ஒரு சமயத்தை பற்றி ஒரு ஆழமான ஆய்வு செய்து புதுசா வந்திருக்கு அந்த நூல். அதை படிச்சா அது ரொம்ப அழகா இருக்காரு. கந்தன், சுப்பிரமணியன் இதெல்லாம் முருகனை மாத்தினாங்க. 7 படை வீடுகள்ல எப்படி ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு. ஆக இது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, எந்த அறிவியல்வாதிகள்கிட்ட கேட்கணுங்கிறாங்க இந்த அறிவியல்வாதிகள். இந்த அறிவியல்வாதிகள் யாரை கேட்கணுங்கிறாங்க? ராமருக்கு வந்து அங்க பாலராமர், குழந்தை ராமர் அப்படின்னு சொன்னீங்களா? எந்த அறிவியல் சயின்டிஸ்ட் லேப்ல கொண்டு போய் பார்த்தீங்களா? ராமன் வந்து அவரா எடுத்தார். அப்புறம் ராமன் குழந்தையா பிறந்தார். அவதாரம்னால மேலே இருந்து கீழே இறங்குவது, சமஸ்கிருதத்துல அதுதான் சொல்லு. அப்படி இருக்கும்போது மேலே இருந்தவர் கீழே முழுமையா இறங்கிட்டார். மிக முக்கியமா அப்படி இருக்கும்போது அவர் ஒண்ணு யாரும் கருவில சுமந்து வரல. ஆனா வால்மீகி ராமாயணத்துல வேற விதமா இருக்கு போறாம 56 ராமாயணம் அதனாலேயே வந்திருக்கு மிக முக்கியமா. எனவே நான் இப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள் அது அழகா அவர் சொன்னார்கள். மிக முக்கியமா கனகராஜ் அவர் சொன்னார், அவர்கள் எல்லாம் இதுவரையில புராணத்தை தான் வரலாறாக்கியவர்கள். அதே போலத்தான் தத்துவத்தை எல்லாம் மதத்தை தத்துவமாக்கினார்கள். அதுபோல சயின்ஸ் என்பது சூடோ சயின்ஸ், அஸ்ட்ரானமி என்பது இருக்கிற வானவியல், சோதிடம் என்பது இருக்கிறத அது வரவில்ல. சோதிடம் அவர் நம்பிக்கையா பார்த்து சொல்லுவார். நேற்று திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னு ஒருத்தர் வந்தவர், அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிகப்பு சந்திர மாலை உருட்டுறாருன்னு போட்டிருக்காரு போறாம. இன்னைக்கு சிகப்பு சந்திர மாலை போட்டா அவருக்கு வந்து சிக்கல் எல்லாம் தீரணும். சிக்கலே இனிமேல் ஆரம்பிக்க போகுது, வரப்போறது இல்லை. மிக முக்கியமா கட்சி நடத்தும் போது இயக்கம் நடத்துறவர்களுக்கு தான் ரொம்ப தெளிவா தெரியும். அது நம்பிக்கை. ஒரே வார்த்தை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அவர் எழுதுறாங்க. என்ன ஆதாரம் அப்படின்னா, ராமர் கோயில் இந்த இடத்துல இருந்தது, பாபர் மசூதி எடுத்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டா அது எங்கள் நம்பிக்கை. அவ்வளவுதான். அது எழுதுனீங்க. இதுவரை நம்பிக்கையை பற்றியே பேசி வழக்கு நடத்தி கோயில் நடத்தி நபர்களுக்கு அறிவியலை பற்றி பேசி எந்த அறிவியலும் கேட்கிறீர்கள்? நீங்க எந்த ராமர் கோயில் கட்டுவதற்கு எந்த அறிவியலை சொன்னீங்களோ அந்த அறிவியல்வாதியை காட்டுங்க, நாங்க போய் கேட்கிறோம் எங்கன்னு கண்ணு. அதுக்கு மட்டும் நீங்க நம்பிக்கை அடிப்படையில் என்று பேசிவிட்டு இதுக்குத்தனை ஆதாரங்கள் உலகம் முழுவதும் இருக்கு. பிளாரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டர் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அனுப்பி கேட்டிருக்கிறாங்க. உலகத்தினுடைய பல நாடுகள்ல இருந்து கேட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்து நாடு, அமெரிக்கா, பல நாடுகள். ஒரு மிக முக்கியமா இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்வது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை. அது முரசொலி அல்ல, விடுதலை அல்ல, தீக்கதிர் அல்ல. நல்லா நினைத்து பார்க்க வேண்டும். ஜனசக்தி அல்ல. இப்படி மிக முக்கியமா எதற்காக சொல்ற நண்பர்களே, இப்படி வேண்டுமென்றே இவர்கள் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனவே தான் நம்முடைய பண்பாட்டுக்கு உரிமை. தந்தை பெரியார் சொன்னார், அரசியல் படையெடுப்பு இருக்க அது வந்து காலில் போட்டு விலங்க மாதிரி. அரசியல் படையெடுப்பு நடக்கும்போது தெரியும் படிச்சுன்னு. பொருளாதார பண்பாடு இருக்க படையெடுப்பு இருக்க அது கையில போட்டு விலங்க மாதிரி படிச்சுன்னு தெரியும். ஆனா பண்பாடு இருக்கு பாருங்க, பண்பாடு கலாச்சாரம், அந்த பண்பாடு மிக முக்கியமானது. கலாச்சாரம் என்பது இருக்கிறது. அந்த பண்பாட்டு படையெடுப்பு, கல்ச்சுரல் கான்குவெஸ்ட், அந்த படையெடுப்பு வந்து கண்ணுக்கு தெரியாது. பின்னாடி எது யாரு தாக்கும்? மூளைக்கு மட்டும்தான். மூளையை போய் தாக்கும். காலில் உடைச்சா விலங்கு ரொம்ப ஈஸியா உடைச்சிடலாம். கையில இருக்கிற விலங்க சுலபமா உடைச்சிடலாம். இது மூளைக்குள்ள போட்டிருக்கிற சங்கிலி விலங்கு. அதை உடைக்கணும்னா ஒரே சம்மட்டி, பெரியார், பனித்தறிவு, டார்ஸ், அம்பேத்கர் இப்படிப்பட்ட அறிவாளிகள் வந்தாலும் குடிக்க முடியும். ஏன்னா ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்விகள் தான். நம்புங்க 2 தத்துவங்கள். ஏன்னா நம்புன்னு தத்துவத்தை சொல்லிவிட்டு நீ அறிவியல் ஆதாரம் கேட்கறது உனக்கு அடிப்படையில் எனி மாரல் அத்தாரிட்டி, உனக்கு ஏதாவது அதிகாரம் உண்டா நினைத்து பார்க்கலாம். ஆகவேதான் தோழர்களே, இது இந்த போராட்டம் என்பது இப்போதுதான் துவக்கம், இப்போதுதான் வெளியாக இருக்கலாம் போராட.
அவர் சொன்ன மாதிரி எதுலையும் அருமையாக தமிழச்சி அவர்கள் சொன்னார்கள், நம்ம தங்கப்பாண்டி அவர்கள் சொன்னார்கள் அழகாக. தமிழ்நாடு எதை தொடங்கினாலும் அது கரெக்டாக வெற்றியில தான் முடியும். ஆனால் நீங்கள் அருமையாக என்ன பண்ணுறீங்க, நீரோட்டமாக போய்கொண்டிருப்பதில் போய் சுடலை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க. அது யாருக்கு நல்லது? தமிழ்நாட்டினுடைய உரிமைக்கு நல்லது. மிக முக்கியமாக இப்போ ரொம்ப மிக முக்கியமானது. சில பேர் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க, அவர் வந்தார் இவர் வந்தார் அங்கே போயிட்டார் இங்கே போயிட்டார், யாருக்கு இல்லை, எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்கன்னு தான் இதை காட்டுறது மிக முக்கியமானது. யாரும் என்ன உடனே செய்தியாளர் போட்டுவாங்க, அவர் பேசிட்டு உடனே போயிட்டாங்க. இங்க எல்லாரும் அவரவர்களுக்கு தனித்தனி வேலை இருக்கு. ஆகவேதான் என்ன கிடைக்கும்னு தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்த பார்த்து தான் சொன்னாங்க, உடனே நான் சொல்லுவேன். இப்ப சொன்னார் தோழர் புத்தரசன் அவர்கள் மற்ற நண்பர்கள் சொன்னாங்க, எனக்கு என்னன்னா உண்டியல் இருக்கு அப்படின்னு அழகா சொன்னாங்க. உண்டியல் தான் என்கிட்ட இருக்கு முதல்லையேன்னு சொன்னார். நான் உண்டியல் பண்றதுல துண்டு இருக்கு எங்கிட்ட, அவர்கிட்ட இருக்கு எங்கிட்ட. உண்டியலாவது தேடி கண்டுபிடிக்கும், துண்டு எப்போது இருக்காது, கொஞ்சம் விரிச்சிருவோம், அவ்வளவுதான். மிக முக்கியமா அப்படி கூட உண்டியலான துண்டு இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆட்சி வந்ததே. அதான் மிக முக்கியமா. இன்றைக்கு சாதாரணமா எப்படி கம்யூனிஸ்டுகள் இத்தனை பேருக்கு வந்திருக்காங்க, கேரளாவோட கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்க, தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, எல்லாம் எங்களுக்கு என்ன இருக்கு, பெரிய 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 முட்டா பெரிய அதாவது அதானியா அம்பானியமா எங்களுக்கு இருக்காங்க. நிறைய நீங்க நினைத்து பார்க்கணும். அவங்க இருந்தாலும் வரமாட்டாங்களா, வந்தாலும் நாங்க விடுவோமா, அதுதானே மிக முக்கியம். ஆகவே அத்தனை எண்ணி பார்க்கணும். எனவே தான் தோழர்களை தாய்மார்களை வெயில்ல கடுமையா உட்கார்ந்துருக்கீங்க என்றாலும் நமக்கு இருக்கிற ஆபத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய ஆபத்து. பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்த்து அழிக்க வேண்டும், தடுத்து நிறுத்த வேண்டும். ஆகவேதான் இந்த பிரச்சனையை மக்கள் பிரச்சனையா இருக்கணும். இது என்னங்க சாதாரண, அது எங்கேயோ ஒன்று இருக்கு, அது எங்க இருந்தா என்னன்னு சொல்லக்கூடாது மிக முக்கியமாக. எனவே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்வதில்லை என்றால், இந்த பிரச்சனை அறிவுபூர்வமானது, ஆதாரபூர்வமானது, எல்லா வகையான நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வகையில இது மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் மாறி எல்லா இடங்களிலும் நம்முடைய பண்பாட்டை காப்போம், பண்டைய உரிமை, இது சலுகை அல்ல, இது பிச்சை அல்ல, உரிமை. அந்த உரிமையை நாம் நிலைநாட்டுவோம் என்ற உறுதி இருக்கத்தான் தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கிறது. இதில் யார் எந்த பக்கம் என்பது மிக முக்கியம், அதான் மிக முக்கியம். நல்லது சொன்னார், இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன, சகோதரர் தங்கராஜ் அவர்கள் சொன்னார். ரொம்ப முக்கியமா, மீண்டும் வருகிற தேர்தலுக்கு தானே இவ்வளவு போடுறீங்க, தேர்தலில் மீண்டும் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிற, மீண்டும் வர முடியாது, மீண்டும் வர முடியாது. மீண்டும் வர்றது அப்புறம் இருக்கட்டும், இதுல இருந்து மீண்டும் வர முடியுமாங்களால, மீண்டும் வர முடியாத போது அப்புறம் மீண்டும் எங்க வர்றது, அதுதானே மிக முக்கியம். ஆகவே நன்றாக நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், இன்னொரு வகையில் லாபம் இல்லை, நாங்க பிடிவாதமாக இருப்போம்னு சொன்னா இருங்க, நாங்க தொடர்ந்து நடத்திட்டு இருப்போம். மக்களுக்கு எங்க பிரச்சாரம் ரொம்ப சுலபமா போச்சு. அதனால 26 தேர்தலுக்கு நல்ல சரக்கை கொடுத்திருக்கிறார்கள். இது மாதிரி நிறைய பேரை மாத்துங்க, இது மாதிரி நிறைய பிரச்சனையை உண்டாக்குங்க. அப்ப எங்க வேலை மிச்சம், 234 திமுக கூட்டணி தான் வரும்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நல்ல வாய்ப்பை கொடுக்கிறீர்கள். எனவே நீங்கள் காட்டுகிற எதிர்ப்பெல்லாம் இந்த வயலில, இந்த கொள்கை கூட்டணி வயலில வீசப்படுகிற உரங்கள். இந்த உரங்கள்ல எவ்வளவு நீங்கள் தாழ எதிர்ப்புகளாக இருந்தாலும், எச்சங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதுகள் நீங்கள் வீசும் உரங்கள். அந்த உரங்கள் எல்லாம் எங்களுக்கு உங்களுக்கு அசிங்கத்திலே கை வைக்கிறோம் என்ற புத்தி கூட கிடையாது. ஆனால் அசிங்கம் அல்ல, எங்களுக்கு வரவு, எங்களுக்கு வரவு. எனவேதான் செழுமையான நல்ல விளைச்சல் வரும், அரசியல் விளைச்சல் வரும், கலாச்சார புரட்சி வரும், அதன் மூலம் அரசியல் வளர்ச்சி வரும், வெற்றி வரும். நன்றி, வணக்கம். உரிமை நடுவோம். நன்றி, வணக்கம். தமிழன் முன்னேறி வருகின்ற இடத்தில் முட்டுக்கட்டையாக தமிழினத்தின் எதிரிதான் இருப்பான் என்று தந்தை பெரியார் சொன்னார். அந்த வழியிலே அவர்தம் கூற்றை நிறைவேற்றும் வண்ணம் இன்றைக்கு தமிழர்களின் தொன்மை நாகரிகத்தை வெளிப்படுத்துகின்ற கீழடி ஆய்வின் முடிவை மறைக்கின்ற ஒன்றிய பாஜக அரசின் முடிவை கண்டித்து மக்கள் எழுச்சி ஆர்ப்பாட்டம் என்கின்ற மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கமைவு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய் கழகத்தின் ஆசிரியர், தலைமை வைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழர் தலைவர் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கி இருக்கின்ற துணைத் தலைவர் அன்பிற்குரிய கவிஞர் ஐயா கலிப்பூங்குன்றன் அவர்களுக்கும்,
மேடையிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒத்த கருத்தை உடைய அனைத்து இயக்கத்தை சார்ந்த முன்னணி தலைவர்களுக்கும் முன்பாக கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கொள்கை ஒன்றுதான் எங்களுக்கு உறுதிமிக்க ஒரே ஒரு செயல்பாடு, அது சுட்டரிக்கும் வெயில் என்றாலும் கடும் மழை என்றாலும் கவலை இல்லை என்று எங்களுக்கெல்லாம் உற்சாகம் ஊற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிடர் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். வரலாறு என்பது வடக்கிலே இருந்து எழுதப்படுவது கிடையாது, அது தெற்கிலிருந்து தொடங்கி எழுதப்படுவது என்றார் பேரறிஞர் அண்ணா. தெற்கிலிருந்துதான் எதுவும் தொடங்கும், ஆனால் தொடர்ச்சியாக தெற்குதான் வஞ்சிக்கப்படுவது என்றது வியட்நாமினுடைய ஒரு மிக பிரபலமான ஒரு பழமொழி. புரட்சி வீரன் ஹோசிமன் அடிக்கடி அந்த பழமொழியை நினைவூட்டி பேசுவதாக முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் நினைவு கூர்ந்து, எவனையும் தொடங்குகின்ற உயிர் சக்தி தெற்குக்குத்தான் ஒன்று என்று இந்த இந்தியாவினுடைய வரலாறு காஷ்மீரத்திலிருந்து எழுதப்படுவது கிடையாது, கன்னியாகுமரியிலே இருந்து எழுதப்பட வேண்டும் என்று வள்ளுவர் சிலையை நிறுவினார். இன்றைக்கு அந்த சிலையினுடைய 25வது ஆண்டு விழாவின் நிறைவு விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி காட்டி, தொடங்குகின்ற எதுவும் தெற்கிலிருந்து மட்டுமல்ல, தொடங்கிய எதையும் தொடர்ந்து போராடி சிறப்பாக முடிக்கின்ற பெருமையும் தெற்குக்குத்தான் உண்டு என்று நிலைநாட்டி இன்றைக்கு அனைத்தும் அனைவருக்கும் என்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகின்றார் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்றைக்கு இந்த அரும்பெரும் ஆர்ப்பாட்டத்தை ஐயா அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இதே தினத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாணவர் அணியின் சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் மதுரையிலே அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய பண்பாட்டு பகைவர்களை, நம்முடைய இன எதிரிகளை நாம் மிக நன்றாக அறிவோம், உணர்ந்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம், இன்றைய தினத்திற்கான இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அறிந்த உணர்ந்த அந்த எதிரிகளை, மிக மிக குறிப்பாக பாசிசத்தை தமிழகத்திலே வேறொன்ற துடிக்கின்ற RSS பாஜக அரசை மக்களிடையே தோலுரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த எழுச்சி மிகுந்த போராட்டம். கீழடி என்பது நம்முடைய தமிழர் தொன்மையான பண்பாட்டை, நாகரிகத்தின் தாய்மடி தெற்கு தமிழகம்தான் என்பதை உலகறிய உணர செய்திருக்கின்ற தாய்மடி. அதனை மண்மூடி மறைக்கின்ற முயற்சியிலே இறங்கி இருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் கண்டிப்பதோடு பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்று, எப்படி அவர்கள் ஒன்றொன்றாக இந்த உடை அணியுங்கள் என்றார்கள், இந்த உணவை சாப்பிடுங்கள் என்றார்கள், இந்த மொழியை பேசுங்கள் என்றார்கள். இன்றைக்கு இதுவல்ல வரலாறு என்பது, நாங்கள் சொல்லுவதுதான் வரலாறு. சரஸ்வதி நதி இருந்தது உண்மை, வேதகாலம் இருந்தது உண்மை, சமஸ்கிருதம் தான் ஆய்மொழி என்பது உண்மை என்று பிரித்து புரட்டுகிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கீழடியின் தொன்மையை, பெருமையை மூடி மறைக்கின்ற அந்த பாஜக அரசை கண்டித்து மிக அருமையான தீர்மானங்களை ஆசிரியர் அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு அன்பார்ந்த மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும். தோழமையுடன் அன்பிற்குரிய நண்பர் தலைவர் தொல் திருமா அவர்கள் அடுத்து தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு முடிவு குறித்தும், இதற்கான நிதியை தமிழ்நாடு அரசே ஒதுக்க வேண்டும் என்பது குறித்தும் இங்கே ஒரு கோரிக்கையாக, வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார். அதனையும் தீர்மானத்திலே இணைத்து உங்களிடையே பகிர்ந்திருக்கின்றார் ஆசிரியர் அவர்கள். தமிழன் தாழ்ந்தால் நாங்கள் முட்டுக் கொடுப்போம், தமிழர் வாழ்ந்தால் நாங்கள் விட்டுக் கொடுப்போம் என்பதை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 2019 இருந்து தொடர்ச்சியாக கீழடி குறித்து அந்த அறிக்கைகளை ஏன் ஒன்றிய அரசாங்கம் வெளியிட மறுக்கின்றது, ஏன் ஆய்வை எடுத்துவிட்டு கைவிடுகின்றது, தொடர்ச்சியாக அதனை தமிழ்நாடு அரசாங்கம் மட்டும்தான் முன்னெடுக்க வேண்டுமா, ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளை வெளியிடுக என்று தொடர்ச்சியான போராட்டத்தை 19 இருந்து எடுத்து வருகின்றார். இந்த கணம் வரை அதில் கொஞ்சமும் தொய்வில்லாமல் எடுத்து வருகின்றார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையும் அவருடைய கவனத்திற்கு சென்று அதிலே மிகச் சரியாக ஒரு முடிவை எடுப்பார். மக்களுடைய எழுச்சி மிகுந்த போராட்டமாக அதனை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முனைப்பு இங்கே செயல்படப்படுகின்றது என்பதை அவர் மிக நன்றாக அறிவார். கீழடியிலே
16ஆம் ஆண்டு 1ஆம் 2ஆம் 3ஆம் கட்ட ஆய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் நடத்துகின்றது. 6லிருந்து 9ஆம் கட்ட அகழாய்வுகளை தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகின்றது. அந்த 1ஆம் 3ஆம் கட்ட அகழாய்வுகளை ஒன்றிய அரசாங்கம் வெளியிடவில்லை. வெளியிடுங்கள் என்று உயர்நீதிமன்றத்திலே சென்று மதுரை கிளையிலே வழக்கு பதியப்பட்ட பொழுது, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஒன்றிய அரசாங்கம் என்ன சொல்கிறது? இன்னும் 9 மாதங்களில் நாங்கள் அதனை வெளியிடுவோம் என்கின்றது. 16 மாதங்கள் ஆகியும் அதனை வெளியிடவில்லை. இந்த நிலையில் நம்முடைய அகழாய்வுத்துறையினுடைய மிக விரிவான அறிக்கையை நண்பர் சொன்னதை போல 982 பக்க அறிக்கையை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் சமர்ப்பிக்கின்றார். 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன, பதில் கிடையாது. ஆனால் அதற்கு பதிலாக இந்த ஒன்றிய அரசாங்கம் ஆய்வாளரை பார்த்து என்ன சொல்கின்றது? சமர்ப்பிக்கப்பட்ட உங்கள் அறிக்கையை திருத்தி சீரமைத்து அதனை நம்பகத்தன்மையோடு விதின் கோட்ஸ், யார் நம்முடைய நம்பகத்தன்மையை தீர்மானிப்பது? வரலாற்றிலே எந்த ஆதாரமும் இல்லாத புராணங்களை வரலாறு என்று புரட்ட கதைகளை கூறி மக்களை நம்ப வைத்துக் கொண்டிருக்கின்ற நீங்களா எங்களிடம் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி கேட்பது? உலக மக்களுக்கு நாகரிகம் கற்றுத்தந்தவர்கள் தமிழர்கள். முதலில் உழவு தொழிலையும் கடல் வாழ்வையும் முன்னெடுத்தவர்கள் தமிழர்கள். முதலில் வீதி அமைப்பு, வீடமைப்பு, நகர அமைப்பு, நாடமைப்பு இவற்றை கண்டவர்கள் தமிழர்கள். முதலில் சட்டக்கூறுகளும் கலைகளும் பிற ஆட்சி கூறுகளும் முதலில் நாகரிக சமுதாயம் வாழ்ந்தது என்பதற்கான அடையாளங்களையும் உடையவர்கள் தமிழர்கள். வியன்னாவிலே இருக்கின்ற அருங்காட்சியகத்தில் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த தமிழர் ஒருவருடைய வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொசேனர் என்கின்ற ஜெர்மானிய அறிஞர் ஐரோப்பாவிலும் மேற்கு ஆசியாவிலும் அநேகமான இடப்பெயர்கள் தமிழ் பெயராக இருக்கின்றன என்பதை பதிவு செய்திருக்கின்றார். கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தோன்றிய நாகரிகம்தான் தமிழர் நாகரிகம்தான் திராவிடர் நாகரிகமாக இன்றைக்கு நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வின் மூலமாக நிரூபணம் செய்த சிந்துவெளியிலே இருப்பதே திராவிடர் நாகரிகம் தான் என்பது போல அது திராவிடர் நாகரிகமாக மலர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக வளர்ந்து திரிந்தது என்பதை ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த ஹீராஸ் என்கின்ற பெருமகனார் நிறுவி இருக்கின்றார். அதனால்தான் அவர் தன்னை பெருமையாக நான் ஸ்பெயின் தேசத்திலே இருந்து வந்த திராவிடன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார். தமிழ் மொழிதான் அனைத்து மொழி குடும்பங்களுக்கும் தமிழே தாய்மையான இந்தோ ஆரியன் மொழிகளுக்கு உட்பட தாய்மையான முன்னோடி மொழி என்பது கால்டுவெல் உட்பட அனைத்து அறிஞர்களும் பதிந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த முயற்சி ஏற்கனவே ராஜாராமன், பீலால் போன்றவர்கள் ஏற்கனவே சிந்துவெளி நாகரிகம் தான் தலை சிறந்தது என்கின்ற வழியிலே ஏற்கனவே அதனை தொடங்கிவிட்டார்கள். ஆனால் திராவிடர் நாகரிகம் தான் சிந்து சமவெளியுடைய நாகரிகம் என்பதை தன்னுடைய சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற புத்தகத்தில் பூரணச்சந்திர ஜீவாவும் தி இன்டிஸ்கிரிப்ட் டிராவிடியன் என்ற புத்தகத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ரா மதிவாணனும் சுட்டிக்காட்டி அதிலே இருக்கின்ற அத்தனை தொல் நாகரிக எழுத்துக்களும் நம்முடைய திராவிட தமிழ் எழுத்துக்கள் என்பதை தொல்காப்பிய தரவுகளோடு நிறுவி இருக்கின்றார்கள். அதை விட மேல ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்க ஆதிச்சநல்லூர் தாளிகளை விட நம்முடைய மயிலாடுதுறையிலே கிடைத்திருக்கின்ற கல் கோரடைகளை விட வேற என்ன வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய கீழடியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே 1000க்கும் 6000க்கும் மேற்பட்ட குறிப்பீடுகள் கிடைத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட தமிழ் அந்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட தாளம் ஓடுகள் கிடைத்திருக்கின்றன. அதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் அந்த ஓடுகளிலே பொறிக்கப்பட்டிருப்பது ஆதன், உதிரன், குவியன், இப்படி சாமானிய மக்களுடைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அரசர்களுடைய பெயர்கள் அல்ல. எதை சுட்டுகின்றது? கீழடி ஆய்வுகள் அறிவியல் பூர்வமாக அந்த காலக்கணக்கின்படி 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை நதிக்கரையில் நகர நாகரிகம் மிக்க ஒரு அந்த நாகரிகம் இருந்தது என்பதையும் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் எழுத்தறிவு படிப்பறிவு பெற்றவர்களாக இருந்தார்கள், அது ஒரு சில சமூகத்திற்கு மட்டுமே உரிய சொத்தல்ல என்பதையும் அது சுட்டுகின்றது. நண்பர்கள் சுட்டிக்காட்டியதை போல கார்பன் கரி அந்த சார்கோல் சார்ட்டிங் முறையின் படி கூட அது 6ஆம் நூற்றாண்டை சார்ந்தது என்பது புளோரிடா, அமெரிக்காவிலே இருக்கின்ற புளோரிடா ஆய்வகத்தில் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய நம்பகத்தன்மை, எங்களுடைய பண்பாட்டு தொடர்ச்சி என்பது தமிழர்கள் தங்களுடைய நீண்ட நெடிய திணை கோட்பாடு என்பது இன்றைக்கு உலகத்தில் எந்த இனத்திற்கும் இல்லாத நம் இனத்திற்கே மட்டுமே உரிய தனிப்பட்ட பண்பாடு.
அத்தகைய நீண்ட நெடிய தொடர்ச்சியை கீழடி உறுதிப்படுத்தி இருப்பதால் அது குறித்து பயப்படுகிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதலாக 5 கோடியிலே இருந்து இன்றைக்கு அதனை 9 கோடி 7 கோடியாக உயர்த்தி இருக்கின்றார். மேலும் கூடுதலாக நிதி உதவி செய்து இந்த பெருமையை உலகம் உணரட்டும் அவர் கண் துஞ்ச மாட்டார். மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவென்றால், இந்த அறிக்கையை சமர்ப்பித்த ஒரே காரணத்திற்காக ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் பந்தாடப்படுகின்றார். கோவா, கவுஹாத்தி, டெல்லி, குர்கான் அனைத்திற்கும் தளராமல் அவர் உண்மையின் பக்கமே நிற்கின்றார். அவருக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள். அவரோடு இணைந்து இந்த அறிக்கை என்பது எங்களுடைய தாய் தமிழ் மொழி, தமிழ் இனத்தின் தொன்மையான அந்த தொன்மைக்கு சான்றான அறிக்கை என்பதை நாம் நிச்சயமாக உலக உணரச் செய்வோம். தமிழ்நாடு அரசாங்கம், மிக முக்கியமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், இந்த பணி ஓயும் வரை நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் என்பதை உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். நண்பர்களே, நிறைவாக ஒன்றே ஒன்றுதான். இது குறித்து நாடாளுமன்றத்திலே ஒரு முறை விதி எண் 377 கீழ் நான் பேசியிருக்கின்றேன். அந்த 377 கீழ் நாம் கேள்வி எழுப்பினால், பேசினால் அவர்கள் நிச்சயமாக அதற்கு பதில் தர வேண்டும். இன்று வரை வரவில்லை. சுருக்கமாக அது 6/8/22 அன்று நான் பேசியது. தமிழ்நாட்டின் இரும்பு கால அகழாய்வு தளமான மயிலாடும்பாறை, கீழடி உள்ளிட்ட இடங்களை உலக பாரம்பரிய சின்னங்களாக அறிவிக்கவும், தமிழ்நாடு தொல்லியல் துறை அகழாய்வு மேற்கொண்டுள்ள ஆதிச்சநல்லூர், சிவகலை, கீழடி, கொற்கை, மயிலாடும்பாறை, கொடுமடல் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய 7 இடங்களுக்கு அதிக நிதி மற்றும் முதலீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யவும் நாடாளுமன்ற விதி 377 கீழ் வலியுறுத்துகின்றேன். மேலும் தமிழ்நாட்டின் தொன்மைக்கான சான்றுகளை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டு அரசின் முயற்சிகளை ஆதரிக்க வேண்டும். தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும், பள்ளி மற்றும் பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் நீங்கள் திருத்துகிறீர்கள் அல்லவா, திப்பு சுல்தான் வரலாற்றிலே இப்பொழுது கிடையாது, முகலாய ஆட்சி கிடையாது, இப்பொழுது மாறாக எங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை அங்கே கொண்டு வாருங்கள். இந்த முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆன்சைட் அருங்காட்சியகங்களை உருவாக்குங்கள். உத்தரப்பிரதேசத்திலும் குஜராத்திலும் அறிவிக்கப்பட்ட பகுதிகள் நேஷனல் ஹெரிட்டேஜ் இம்பார்ட்டன்ஸ் என்று அறிவித்திருக்கிறீர்களே, அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டின் இத்தகைய இடங்களையும் அறிவியுங்கள் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றேன். இவை அனைத்தும் நமக்கு முக்கியம். ஏனென்றால் சிங்கங்கள் தங்கள் வரலாறுகளை சரியாக எழுதவில்லை என்றால் வேட்டைக்காரர்கள் எழுதியதே சரித்திரம் என்று தவறாக பதியப்பட்டுவிடும். நன்றி. அண்ணன் கவிஞர் கலிப்பூங்குன்றன் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே கருத்துரை வழங்கவிருக்கிற அனைத்து கட்சி தலைவர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கிற தமிழ் சொந்தங்களே, இதே நாளில் இன்றைக்கு மதுரையிலும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவர் அணியின் சார்பில் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து தலைமை வகித்து சனாதன சக்திகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிற ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார். உரிய நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற திராவிடர் கழகத்திற்கு எனது பாராட்டுகளையும் இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கீழடி ஆய்வு தொடர்பான அறிக்கையை திருப்பி அனுப்பியிருக்கிறது இந்திய ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு. கஜேந்திர சிங் ஷெகாவத் என்பவர் கலாச்சாரத்துறையின் அமைச்சர். அவர் ஒரு தீவிரமான RSS காரர். இன்னும் சொல்ல போனால் ஒரு வடிகட்டிய RSS தொண்டர், கலப்படமில்லாத ஒரு நபர். அவரிடத்தில் ஏதாவது பரிந்துரைக்கு போனால் வெளிப்படையாகவே நீங்கள் இங்கே அரசை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள், அப்புறம் என்ன பரிந்துரைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய அளவுக்கு RSS சிந்தனையாளர் அவர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களின் பிரதிநிதிகள், மக்கள் சார்பிலே பரிந்துரை எடுத்து வருகிறார்கள் என்கிற ஒரு நாகரிகம் கூட அவரிடத்தில் இல்லை என்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கிறோம்.
தமிழர்களின் தொன்மை கீழடி ஆய்வறிக்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டு காலத்தை உறுதி செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசு நிறுவிய ஒரு ஆய்வகத்தில் இந்த அறிக்கை உருவாக்கப்படவில்லை அல்லது இந்த காலம் உறுதிப்படுத்தப்படவில்லை. உலகளாவிய அளவில் இத்தகைய ஆய்வுகளை மேற்கொள்ளுகிற அமெரிக்க ஆய்வகத்தில்தான் இது ஆய்வு செய்யப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கரிம சோதனை என்பார்கள், கார்பன் டேட்டிங். ஆங்கிலத்தில் AMS கார்பன் டேட்டிங் என்று சொல்லுகிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். ஆக்சிலரேட்டர் மாஸ் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் கார்பன் டேட்டிங். இது உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் பின்பற்றக்கூடிய ஒரே மெத்தடாலஜி, ஒரே வழிமுறை, ஒரே ப்ராசஸ். அதற்கென்று நிறுவப்பட்டிருக்கிற ஒரு லேப், ஒரு ஆய்வகம், சோதனை செய்யக்கூடிய ஒரு ஆய்வகம். அமெரிக்காவில் இருக்கிற ஆய்வகம் என்பதனால் அது உயர்ந்தது என்று நாம் சொல்லவில்லை. உலக நாடுகள் அனைத்தும் ஒப்புக்கொண்ட ஒரு ஆய்வகம். அவர்கள் இது போன்ற ஆய்வுகளில் கிடைக்கிற கரிமங்களை, அதாவது கார்பன், எலும்பு கரியாக மாறியிருக்கும், நெல் போன்ற தானியங்கள் எரிந்து கரியாக மாறியிருக்கும், மனிதனுடைய பல் நீண்ட காலம் இருக்கக்கூடிய ஒரு பொருள், தடயங்களில் மிக முக்கியமான ஒரு அறிவியல் ஆய்வுக்கு பயன்படக்கூடிய, உறுதிப்படுத்தப்படக்கூடிய ஒரு தடயங்களில் ஒன்று பல். அது எரிந்து கரியாக மாறியிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அப்படியே மண்ணில் புதைந்து கிடக்கிற போது தெரியும். அப்படிப்பட்ட அந்த கரிமங்களை எடுத்து அதனுடைய காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஆய்வு முறை, ரிசர்ச் மெத்தடாலஜி, உலகத்தாரால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரே ஆய்வு முறை அதுதான் AMS கார்பன் டேட்டிங். அவர்கள்தான் இதை சர்டிஃபை செய்திருக்கிறார்கள். அங்கே யாரும் தமிழர்கள் கிடையாது. அந்த ஆய்வகத்தில் நம்முடைய அமர்நாத் ராமகிருஷ்ணா போன்றவர்கள் யாரும் இல்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணா மட்டுமே ஆய்வு செய்து சொன்ன அறிக்கை அல்ல இது, அல்லது தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் மிகைப்படுத்தி தந்த ஒரு அறிக்கை அல்ல. உலகத்தில் உள்ள பல நாடுகள் எந்த ஆய்வகத்தில் கொடுத்து ஆய்வு செய்கிறார்களோ அந்த ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தது ASI, தமிழ்நாடு அரசு அல்ல. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற இந்திய ஒன்றிய அரசின் நிறுவனம்தான் அதற்கான அனுமதியை தருகிறது, பர்மிஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக அனுப்பிவிட முடியாது. அமர்நாத் ராமகிருஷ்ணா நேரடியாக அங்கு கொண்டு போய் கொடுத்து அந்த சோதனையை செய்துவிட முடியாது. இதற்கெல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் இருக்கிறது, பன்னாட்டு அணுகுமுறைகள் இருக்கின்றன, நடைமுறைகள் இருக்கின்றன, ஆய்வு செய்வதற்கான சட்டப்பூர்வமான வழிமுறைகள் இருக்கின்றன. அவற்றை பின்பற்றி தான் கீழடியில் செய்யப்பட்ட 11வது அடுக்கு, ஒவ்வொரு லேயராக எடுக்கிறதுல 11வது அடுக்கு, அதிலிருந்து கிடைத்த கரிமங்கள் தான் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அந்த ஆய்வில் தான் இது கிமு 6ஆம் நூற்றாண்டு. இது இதுவரையில் சொல்லப்பட்டு வந்த ஆரியன் சிவிலைசேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஆரிய நாகரிகத்தை அடியோடு புரட்டி போடுகிறது, அதை பொய் என்று நிரூபிக்கிறது. எல்லா தலங்களிலும் ஆரியர்கள்தான் சாதனை படைத்திருக்கிறார்கள், முந்தையவர்கள், முன்னோடிகள் என்று இதுவரையில் அவர்கள் சொல்லி வந்த கருத்துக்கள் இப்போது ஒரு அறிக்கையில், ஒரு ஆய்வில் பொடிப்படியாக சிதறுகின்றன. இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாம் எல்லோரும் இந்தியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அவர்களுடைய பார்வையிலே பார்த்தால் தமிழர்களும் இந்தியர்கள் தான்.
ஆக தமிழர்களின் தொன்மை என்பது இந்தியர்களின் தொன்மையை குறிக்கிற ஒன்று என்பதை கூட அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆக தமிழர்களை இந்தியர்களாகவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தமிழர்களின் தொன்மையை இந்தியர்களுக்கான வரலாறு என்பதாகவும் அவர்களால் உள்வாங்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து வெளிப்படுகிற ஒரு எதிர்வினைதான் இந்த அறிக்கைக்கு இன்னும் போதுமான ஆதாரம் தேவை என்று. ரிசர்ச் மெத்தடாலஜி என்பது எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரி தான். எந்த பல்கலைக்கழகத்துக்கு போனாலும் பிஹெச்டி தான் பண்ணணும்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மெத்தடாலஜி இருக்குது. அந்த மெத்தடாலஜியை சென்னையில் பண்ணாலும் அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், டெல்லி ஜேஎன்யூவில் பண்ணாலும் அதுதான் ஃபாலோ பண்ணணும். சாம்பிள் எடுக்கிறது எப்படி, ரேண்டமாக எடுக்கிறதா 100% எடுக்கிறதா, ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க. அதை எப்படி ஆய்வு செய்து புள்ளியியல் ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு டேட்டாவை உருவாக்குவது, அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இதை யாரும் மீற முடியாது. அவரவர் விருப்பம் போல ஒரு பிஹெச்டி பண்ண முடியாது. அதுபோல் தான் இந்த தொல்லியல் ஆய்வும் கூட. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா என்னென்ன நீ பட்டியல் போடு. இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணியிருக்கணும், நீ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணலை, பின்பற்றவில்லை, ஒரு 2 நடைமுறைகளைத்தான் நீ பின்பற்றியிருக்கிறாய், இன்னும் 4 நடைமுறைகள் எஞ்சி இருக்கின்றன, அந்த 4 நடைமுறைகளையும் நீ பின்பற்று, அல்லது 5 நடைமுறைகளை பின்பற்றியிருக்கிறாய், 6வது நடைமுறையும் பின்பற்றி அதை உறுதிப்படுத்து என்று சொல். ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பி இன்னும் எங்களுக்கு ஆதாரம் தேவை, சயின்டிஃபிக் பேஸ்ட் எவிடன்சஸ் எங்களுக்கு தேவை என்று இவர்கள் சொல்லுகிறார்கள்.